சென்னை திருவொற்றியூர்ல ஒரு பெண் தூய்மை பணியாளர் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டு திருப்பி வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களோட சூப்பர்வைசர் வந்து ரூ. 1000 பணம் கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கூட 2-3 பேர் சேர்ந்து அவங்கள வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அவங்கள அசிங்கமாக பேசி தாக்கியிருக்காங்க, ஏளனமெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எந்த வேலையை பெர்மனெண்ட் ஆக்குறீங்களோ இல்லையோ, தூய்மை பணியாளர் வேலையை தான் பெர்மனெண்ட் ஆக்கணும். அதுக்காக தான் படித்து நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அவங்க வந்து நம்ம போடக்கூடிய குப்பைகளுக்கு நடுவிலையும், நம்ம வாகனங்கள் வெளியிடக்கூடிய புகைகளுக்கு நடுவிலும், தூசிகளுக்கு நடுவிலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போனாலும் எந்த நோயினாலும் வரலாம். அதனால் அவங்க வேலையை வந்து பெர்மனெண்ட் ஆக்கணும். ஆனால் நாம் வேலையாக அவங்க வேலையை தான் தூக்கி ப்ரைவேட்டை கொடுத்துட்டோம். பாருங்கள், ப்ரைவேட்டோட லட்சணம் இதுதான். ப்ரைவேட் எப்போயுமே வந்து உழைப்பு சுரண்டலையும் ஊதிய சுரண்டலையும் லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்படுவான். அவன் வந்து நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற லேபர் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவனும் நினைக்க மாட்டான். அதனால் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளருக்கு வந்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இறங்கி அவங்களுக்கு தேவையான நீதியும் நியாயத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிறேன். நாங்காலி